Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல சமோசாவோட ஷீட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சமோசா எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அப்பவே நான் சொல்லியிருந்தேன் சமோசாவோட ஷீட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன்னு. இன்னைக்கு நம்ம சமோசாவோட ஷீட்ஸ் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சமோசாவோட ஷீட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தி திரும்ப பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது காயாம இருக்கிறதுக்காக மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இதை நம்ம மூடி வச்சிடலாம். 1 hour இந்த மாவு ஊறணும். அப்பதான் நமக்கு சாஃப்டா கிடைக்கும். ஊற வைக்காம நம்ம அதை தேய்க்கும் போது நமக்கு சரியா தேய்க்கிறதுக்கு வராது. அதுக்காக தான் 1 hour ஊற வைக்கிறேன். 1 hourக்கு அப்புறம் பாருங்க இந்த மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி இதை நம்ம தேய்ச்சி எடுக்க போறோம். மைதாவிலேயே நீங்க தொட்டுக்கோங்க. கோதுமை மாவுல செஞ்சா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வராது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷீட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 ஷீட் மட்டும் தேய்ச்சி எடுத்துக்க போறேன். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இதுல ஒரு ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அதுக்கு மேல மைதாவை ஃபுல்லா தூவிக்கோங்க. மைதாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேல இன்னும் ஒரு ஷீட் நம்ம போட்டுக்கலாம். இது மேலையும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு திரும்ப அதுக்கு மேல மைதாவை நம்ம தூவணும். ஆயில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதே போல மைதாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கு மேல நம்ம 3வது ஷீட் வச்சுக்கலாம். இப்போ 3 ஷீட்டையும் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தின்னா தேய்க்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க நல்லா தின்னா தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுல நம்ம இந்த தேய்ச்ச மாவை போட்டு எடுக்க போறோம். தவா நல்லா சூடா இருக்கணும். இந்த சைடு ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு அந்த சைடு ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. திரும்ப 3ஆவதா திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன பபுள்ஸாக தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மாவை எடுத்துடணும். அதுக்கு மேலே வேக வச்சா சப்பாத்தி ஆகிடும். ஸோ நம்ம இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 லேயராக வரும். அதை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் ஆயிலும் மைதாவும் கரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் தனித்தனியாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஷீட் ரெடி ஆயிருச்சு. அதுலேருந்து இன்னொரு ஷீட்டை நான் பிரித்து எடுக்க போகிறேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ஷீட் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கோதுமை மாவில் இந்த மாதிரி வச்சு ஒன்றா வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வராது. அதெல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். ஸோ மைதாவில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். சைடில் வேஸ்ட் ஆகிற ஷீட்ஸ் எல்லாம் அப்படியே வைங்க. அதில் நான் ஒரு சூப்பரான ஸ்நாக் பண்ணலாம். அதையும் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த ஷீட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறேன்னா வேஸ்ட் ஆனதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படுற நேரத்தில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சமோசா சாப்பிடும்போது குழந்தைங்க வெளியே இருக்கிற கிறிஸ்பினஸ் இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அந்த ஷீட் தான் இது. இதை வச்சு நம்ம அந்த மாதிரி பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எண்ணெய் நல்லா காய வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கலாம். இதில் உப்பு சேர்த்துருக்கிறனால டேரெக்டாக இப்படியே கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே லைட்டாக சில்லி பவுடர் அப்படி இல்லைன்னா பெப்பர் தூவி கூட குழந்தைங்களுக்கு தரலாம். இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷீட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஷீட் வச்சு நம்ம வெஜிடபிள் ரோல் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. நடுவில் வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. 2 சைடு நல்லா மடிச்சுட்டு திரும்ப நம்ம அதை அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு மைதாவை வச்சு நம்ம பைண்டிங் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வெஜ் ரோல் ரெடி ஆயிரும். இப்போ நான் சமோசா ஷீட் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். நடுவில் வந்து நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும். அதான் சமோசா ஷீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சமோசா ஷீட்ஸ் ரெடி ஆயிருச்சு. 3 தேய்ச்சி நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா வரும். 4, 5 கூட நம்ம வச்சு பண்ணலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் அது கொஞ்சம் கரெக்டாக வரும். பட் நம்ம ஈஸியாக பண்ணோன்னா 3 வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லா வரும். ஷீட்ஸ் பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷீட்ஸை நம்ம ஒரு கவர் பண்ணி வச்சுக்கலாம். கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ சமோசா தேவைப்படுதோ அப்போ உள்ளே இருக்க ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷீட்டில் நீங்கள் போட்டு சமோசா சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சமோசா ஷீட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.